இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம சிங்கத்தமிழன் அபிஷியலில் இருக்கக்கூடிய பாண்டியன் திருவண்ணாமலைக்காரன், அதுக்கடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ரோசி, சென்னையில் இருக்கக்கூடிய மேரி புஷ்பம், இவங்க எல்லாம் என்ன வந்து மிரட்டினாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. சீக்கிரம் கொடுங்க, எனக்கு இந்த ஃபேக் ஐடி எல்லாமே சப்மிட் பண்ணணும். அங்கே வந்து நான் சிங்கத்தமிழன் அபிஷியலில் இருக்கக்கூடிய பாண்டியன் நேற்று முன்தினம் இரவு ஒரு 12 மணி இருக்கும். எனக்கு வந்து என்னுடைய அட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து என்னுடைய இன்ஸ்டா பேஜில் உள்ள கொஞ்சம் ஜெராக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாட்டு எனக்கு வீட்டுக்கு சமன் வரும் அப்படின்லாம் மிரட்டி ஒரு மாதிரி பதிவு போட்டிருந்தார். பாண்டியன் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் அனுப்பி தந்த ஜெராக்ஸு, அட்ரஸ் எல்லாமே சங்கத்தமிழன் ஃபேக் ஐடிக்கு அனுப்பி கொடுத்து, நேற்று பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழன் ஃபேக் ஐடி 5 மணி 46 செகண்டு இந்த டைமிங்கில் அந்த ஃபேக் ஐடியில் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு என் மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் ரயில்வே டைம் வச்சுருக்கேன். சிங்கத்தமிழன் அஃபீஷியலில் இருக்கக்கூடிய பாண்டியன் அவரோட ஐடியில் 8 மணி 12 செகண்டு எனக்கு மொபைலில் வந்து ரயில்வே டைம் வச்சுருக்கேன். அந்த டைமில் வீடியோ பதிவு போட்டிருக்காரு. இது எப்படி இவர்கிட்ட இருந்த இந்த ஜெராக்ஸு, என்னுடைய அட்ரஸ் எல்லாமே சங்கத்தமிழன் ஃபேக் ஐடிக்கு போச்சு? இவருக்கும் சங்கத்தமிழன் ஃபேக் ஐடிக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குது. சிங்கத்தமிழன் அஃபீஷியல் பாண்டியன் இவர் இந்த ஐடியில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே சங்கத்தமிழன் ஃபேக் ஐடியில் அங்கே வீடியோ போட்டாச்சு. இவர் முன்னாடியே அங்கே அனுப்பி கொடுத்தாச்சு. அடுத்து இந்த ரோசி வந்து என்னுடைய இன்பாக்ஸில், இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் அபி பார்வதி வீடியோவில் எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பாண்டியன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உன் வேலை எதுவும் பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. மேரி புஷ்பம் இவங்க ரோசியோட இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் தான் வந்தாங்க. நேற்று இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், மேரி புஷ்பத்துக்கிட்ட இந்த மாதிரி பாண்டியன் வந்து சங்கத்தமிழன் ஃபேக் ஐடி கூட தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்பி கொடுத்து அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் மேலே ஏதாவது தொட்டா குமாரசாமி ஃபேக் ஐடி போட்டதில் எங்கள்கிட்ட இருக்குது, அதை வச்சு குமாரசாமியை ரிமாண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுறாங்க. சங்கத்தமிழன், சிங்கத்தமிழன் இந்த ஃபேக் ஐடிகள் எல்லாம் என்ன ஆபாசமா அசிங்கமா வீடியோ போட்டு வச்சுட்டு காசு கொடுத்து இவங்க வந்து இந்த மேரி புஷ்பம் எனக்கு யூனிஃபார்மா கலத்திடுவாங்களாம். என்ன வீடியோ போட்டு மிரட்டுறாங்க. சிங்கத்தமிழன் ஃபேக் ஐடி, சங்கத்தமிழன் ஃபேக் ஐடி பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா, சிங்கத்தமிழன் அஃபீஷியலில் இருக்கக்கூடிய பாண்டியன், சென்னையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி ரத்னா, அதுக்கடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ரோசி, சென்னையில் இருக்கக்கூடிய மேரி புஷ்பம், அதுக்கடுத்தது சென்னையில் இருக்கக்கூடிய ஜாக்கிர் ஹுசேன், அதுக்கடுத்தது பாரத் அப்துல்லா ஐடியில் இருக்கக்கூடிய இனியத்து, அதுக்கடுத்து காக்குங்கரங்கள்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை கொண்டு ஏமாத்திட்டு திரிகிறான் ராஜு, அதுக்கடுத்தது தென்காசியிலேருந்து அருணாசலம். இவங்க எல்லாமே ஒரு ஃபேக் ஐடி கும்பல். என்ன இந்த மாதிரி ஃபேக் ஐடிகள்லாம் அசிங்கமாக வீடியோ போட்டு வச்சுட்டு ஃபேக் ஐடியை பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு காவல்துறை பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்பு,